தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகடவது. ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ராஜேந்திரன் ஆண்மலை பாற்றிக்காகவும் கருணசாமி மரியம்மாள் சந்தியாகுதாஸ் பாலசுந்தரம் ஆண்மலை பாற்றிக்காகவும் நாதர் காணிக்கமரி மோட்சமணி அந்தோணி சாமி சரோஜா மேரி குப்பன் ஆண்மலை பாற்றிக்காகவும் வெரோனிகா ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணொலியில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறைய எண்ணில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாமல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூத புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் வழிகளை தயாரிக்க எங்கள் இதயங்களை தொண்டெழுப்பியருளும். அவரது வருகையால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்ட மனதுடன் உமக்கு என்றும் ஊழியம் செய்ய தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவருடையாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ராயலரின் தூயவரே, உன் மீட்பர். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, இறைவசனங்கள் 13 20 வரை. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோப்பு என்னும் புழுவே, இஸ்ராயேல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ராயேலின் தூயவரே, உன் மீட்பர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவி ஆக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய். காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ராயேலின் தூயவரில் மேன்மை அடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ராயேலரின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்ற செய்வேன். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்பட செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளர செய்வேன். சித்தி மரம், மிருது செடி, ஒலிவ மரம் ஆகியன தோன்ற செய்வேன். பால் நிலத்தில் தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசி இலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ராயேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர். ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 145 1 மற்றும் 9 13 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவராயிருக்கின்றார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவராயிருக்கின்றார். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவராயிருக்கின்றார். ஆண்டவரே,
நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவராய் இருக்கின்றார். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவராய் இருக்கின்றார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவராய் இருக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியன அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்க செய்யட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்க. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 11 15 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நம்மை அஞ்சாமல் பயப்படாமல் இறைவனின் மீது நம்பிக்கை வைக்க அழைக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் எசேயா இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார்: அஞ்சாதே, கடவுள் உனக்கு துணையாக இருப்பார். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் இந்த அச்சம் என்ற ஒன்றை ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிறோம். ஒரு சிலர் தினமும் சந்திக்கிறார்கள், சிலர் நிமிடத்தில் சந்திக்கிறார்கள், சிலர் வாழ்க்கையில் எப்பொழுதாவது சந்திக்கிறார்கள். ஆனால் இந்த பயம், இந்த அச்சம் அனைவரையும் தாக்குகின்றது.
ஆனால் இதை முதல் வாசகத்திலே கடவுள் இஸ்ரேல் மக்களை பார்த்து, அஞ்சாதே, நான் உனக்கு துணையாயிருப்பேன். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அச்சம் நன்மையை நம்மிடமிருந்து எடுத்து விடுகிறது. இந்த அச்சம் நம்மிடத்தில் இருக்கிற திறமையை குறைத்து விடுகிறது. இந்த அச்சம் நம்மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை இழக்க செய்கிறது. எப்பொழுது இந்த அச்சம், பயம் என்கிற ஒன்று இருக்கிறதோ, அங்கே வளர்ச்சி என்பதே இல்லை. எனவே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அஞ்சாதே, நான் உனக்கு துணையாக இருப்பேன். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, வாழ்க்கை என்ற பயணத்தில் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அஞ்சாமல் என்னோடு துணை நிற்க இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் வாழ்க்கையில் நடைபெறுவோம். இறைவன் ஆசீர்வதிப்பார். மனித உழைப்பும் நிலத்தின் விளைவும் புனித உன் பதம் படைக்கின்றேன். மனித உழைப்பும் நிலத்தின் விளைவும் புனித உன் பதம் படைக்கின்றேன். வாழ்வின் உணவும் பானமுமாகிட, வாழ்வின் உணவும் பானமுமாகிட, வாழ்வின் இறைவா வேண்டுகிறேன். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி பல்வகை பொருளும் படைக்கின்றேன். வன்மனம் போக்கி பொன்மனமாக மனம் தனையும் தருகின்றேன். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி குற்றங்கள் புரியும் மானிட மனமே பற்றுகள் நீக்கி பாவம் போக்கி முற்றிலும் தகுதி பெற்றிட இறைவா, முற்றிலும் தகுதி பெற்றிட இறைவா, வெற்றியை வாழ்வில் வழங்குகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலியெல்லாம் உள்ளதும் தயாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளவும் வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாங்க. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறையாக வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நிர்வகித்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாக வெம்முடையாவையை பிழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்த இருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மேற்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மைத்தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கு பரப்பியிருக்கும் திரு அவையை நினைவு கொண்டரிடம் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் நமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரிடம். குறிப்பாக எங்கள் குழுமி இருக்கிற ஒவ்வொருவரினுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் மறைத்த பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அந்தோனியார், புனித பிரான்சிஸ் சலேசியார், உலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரையாதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு முனைந்தினேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அடைத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே அஞ்சாதே, நான் உன்னோடு துணை நிற்கிறேன் என்று நம்மை பார்த்து அழைக்கின்ற இறைவன். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலம் பெறும். மழலை இதயம் நாடி வருவோம் என்னை விழை மீரோ. இசை குழலின் ஒளியில் மயங்குவோரை தேச வருவீரோ. மானை போல கவிழ்ந்து நிற்கும் இதயம் பாரீரோ. வானை போல பகிர்ந்து நிற்கும் இதயம் பாரீரோ. தேனை போல அருள் சுரந்து தேற்றவாரீரோ. குழந்தை போல பேச எனக்கு இதயமில்லையே. மழலை சொல்லும் நாட்களாக மறந்து போனதே. குழந்தை போல பேச எனக்கு இதயமில்லையே. மழலை சொல்லும் நாட்களாக மறந்து போனதே. இளமை பொழிவில் இதயம் தானும் இறுகி போனதோ. இளமை பொழிவில் இதயம் தானும் இறுகி போனதோ. வளமை சேர்க்கும் உனை மறந்து மயங்கி போனேனே. மழலை இதயம் நாடி வருவோம் என்னை விழை மீரோ. இசை குழலின் ஒளியில் மயங்குவோரை பேச வருவீரோ. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு வறியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாங்க. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்க. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித அற்புத குழந்தை இயேசுவின் நமநாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற உள்ளங்களிலே உமது கருணை கண்களை தேர்ந்தெடுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் எளிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்துவோமாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க, உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இன்னொரு நாள் மலர்கிறது, இன்னொரு நாள் விடுகிறது, இன்னும் என்னை நேசிக்கிறாய். நன்றி நன்றி இறைவா, இன்னும் என்னை நேசிக்கிறாய். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி இறைவா. காலங்கள் கடந்தாலும் ஞானங்கள் அழிந்தாலும் தாயும் என்னை மறந்தாலும் நீயும் என்னை நேசிக்கிறாய். காலங்கள் கடந்தாலும் ஞானங்கள் அழிந்தாலும் தாயும் என்னை மறந்தாலும் நீயோ என்னை நேசிக்கிறாய். நீயோ என்னை நேசிக்கிறாய். நீயோ என்னை நேசிக்கிறாய். இன்னொரு நாள் மலர்கிறது, இன்னொரு நாள் விடுகிறது, இன்னும் என்னை நேசிக்கிறாய். நன்றி நன்றி இறைவா, இன்னும் என்னை நேசிக்கிறாய். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி இறைவா. இன்னொரு நாள் மலர்கிறது, இன்னொரு நாள் விடுகிறது, இன்னும் என்னை நேசிக்கிறாய். நன்றி நன்றி இறைவா, இன்னும் என்னை நேசிக்கிறாய். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி இறைவா.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.